Hi, I am Dr. Sendil Ganapathy, Senior Consultant in Colorectal Surgery at the ARC Gut Clinic. மோஷன்ல ரத்தம் கலந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மோஷன்ல ரத்தத்தை பார்த்தீங்கன்னா இம்மீடியட்டா பேனிக் ஆக வேண்டியதில்லை. பிகாஸ் மோர் தேன் 90% ஆஃப் த டைம் இது ஈஸியா சார்ட் அவுட் பண்ணக்கூடிய ப்ராப்ளமா தான் இருக்கும். இதுல ஒரு கோலோரெக்டல் சர்ஜனை போய் நீங்க பார்க்கும்போது அவங்க என்ன பர்டிகுலரா கேட்பாங்க அப்படின்னா, ஃப்ரெஷ்ஷா பிரைட் ரெட் பிளட்டா இருந்துச்சா, இல்ல டார்க்கா ஆல்டர்ட் பிளட்டா ஓல்டு பிளட் மாதிரி இருந்துச்சான்னு கேட்பாங்க. பெயின்ஃபுல்லா இருந்துச்சா இல்ல பெயின்லெஸ்ஸா இருந்துச்சா அப்படிங்கறது கேட்பாங்க. பிளட் மோஷன்ல கம்ப்ளீட்டா மிக்ஸ் ஆன மாதிரி இருந்துச்சா, இல்ல பிளட் தனியா மோஷன் தனியா அந்த மாதிரி இருந்துச்சா அப்படிங்கறத கேட்பாங்க. இதுல நீங்க என்ன மெடிகேஷன்ஸ் ஏதாவது ரெகுலரா எடுத்துட்டு இருக்கீங்களா அப்படிங்கறதையும் முக்கியமா கேட்பாங்க. பர்டிகுலரா ஆன்டி பிளேட்லெட் மெடிசன்ஸ் அல்லது டிவிடி அல்லது பல்மரி எம்பாலிசம் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஆன்டி கோயாகுலன்ஸ், வார்ஃபரின் அந்த மாதிரி மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதை மருத்துவர்கிட்ட தெரிவிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டரியோட நீங்க போகும்போது ஃபர்ஸ்ட் வயிறு செக் பண்ணி பார்ப்பாங்க. அடுத்தது ஆசனவாய் பகுதியை விரல் வச்சு பெர் ரெக்டல் எக்ஸாமினேஷன் பண்ணி பார்ப்பாங்க. ரெண்டாவது ஒரு சின்ன ஸ்கோப், பிளாஸ்டிக் ஸ்கோப்பு, ப்ராக்டோஸ்கோப் அப்படின்ட்டு பேரு. அது பரிசோதனை பண்ணி பார்ப்பாங்க. அது பண்ணும்போது பெயின் எல்லாம் ஒன்றும் இருக்காது, மைல்டு டிஸ்கம்ஃபர்ட் மட்டும் இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபர்தரா இதை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு நம்ம கொலனோஸ்கோபி பண்ண வேண்டியது இருக்கும். கொலனோஸ்கோபி அப்படிங்கிறது கோலான், அதாவது ஒரு 2 மீட்டர் நீளம் இருக்கக்கூடிய கோலான் பிளஸ் ஒரு 10 சென்டிமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய ரெக்டம். இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாசிபிள் டயக்னோசிஸ் மோஸ்ட் காமனா நம்ம பாக்குறது ஒரு சிம்பிள் கான்ஸ்டிபேஷன்னால மோஷன் போற இடத்துல சிராய்ப்பு காயம் ஏற்பட்டு அதனால ப்ளீடிங் வர்றதுதான் மோஸ்ட் காமன் ரீசனா இருக்கு. அந்த மாதிரி ஒரு கான்ஸ்டிபேஷனால வர்றது டயட்ரி சேஞ்சஸ்லயும் அந்த கான்ஸ்டிபேஷனை ட்ரீட் பண்றதுக்கு ஒரு சிம்பிள் லாக்ஸேட்டிவ்ஸ்ங்கிற மெடிசன்ஸ் எடுத்து மோஷன் ஸ்மூத்தா போக ஆரம்பிச்சிட்டாலே அது சார்ட் அவுட் ஆயிடுது. ரெண்டாவது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பைல்ஸ். இப்ப ரொம்ப நாளா மலச்சிக்கல் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு, இல்ல ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கிறவங்களுக்கு மோஷன் போற இடத்துல ஏனல் குஷன்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். அந்த ஏனல் குஷன்ஸ் இஸ் நத்திங் பட் பிளட் வெசல்ஸ். ஸோ ரொம்ப நாளா ஸ்ட்ரெயினிங் இருக்கும்போது அந்த பிளட் வெசல்ஸ் எல்லாம் வீக்கமாகி மோஷன் பர்டிகுலரா ஸ்ட்ரெயின் பண்ணி போகும்போது அது வெடிச்சு அதுல ரத்தம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி பைல்ஸ் தான் காரணம் அப்படின்ட்டு கண்டறியும் போது அது ஈஸியா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய அளவுல தான் இருக்கும். அதுக்கு உண்டான டேப்லெட்ஸ், ஆயின்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா அதுலயே சரியாயிரும். ஒரு லேட் ஸ்டேஜ் பைல்ஸ் கிரேட் 3, கிரேட் 4க்கு மட்டும்தான் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்தது ஃபிஷர். ஃபிஷருங்கிறது ஆசன வாயில வரக்கூடிய வெடிப்பை தான் நம்ம ஃபிஷர் அப்படின்னு சொல்றோம். பர்டிகுலரா அந்த ஃபிஷர்ல என்ன வித்தியாசமா தெரியும் அப்படின்னா, அது பெயின்ஃபுல் ப்ளீடிங்கா இருக்கும். அந்த மோஷன் போகும்போது மோஷன் போற இடத்துல ஆசனவாய் பகுதியில வெடிப்பு ஏற்படுறதுனால ப்ளீடிங் வரலாம். அதை தான் நம்ம ஃபிஷர் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி ஃபிஷர் இருந்துச்சு அப்படின்னா ஒன்ஸ் அகைன் டயட்ல ஃபைபர் அதிகமா சேர்த்திக்கிறது, அப்புறம் அதுக்கு உண்டான ஆயின்மெண்ட்டை நம்ம போடுறது, மோஷன் ஃப்ரீயா போறதுக்கு கொஞ்சம் லாக்ஸேட்டிவ் மெடிசன்ஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்லயே மோஸ்ட் ஆஃபன் சரி பண்ற மாதிரி இருக்கும். ரேர்லி சம்டைம்ஸ் பிஸ்டுலாவா கூட இருக்கலாம். பட் பிஸ்டுலால நீங்க வித்தியாசமா என்ன தெரியும்னா, அது ரத்தமா இல்லாம ஒரு பஸ் அண்ட் ரத்தம் கலந்த மாதிரி ஒரு டிஸ்சார்ஜ் தான் அந்த பிஸ்டுலால வரும். அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, மோர் கிரானிக் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா குடல்ல வரக்கூடிய புண்ணு. அது கொலனோஸ்கோபி பண்ணும்போது உள்ள புண்ணு இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா அதுல நம்ம பயாப்சி எடுக்கிறோம். எந்த வகையான புண்ணு அப்படின்னு பாக்குறோம். அது அக்யூட் கொலைட்டிஸ்ன்னு சம்டைம்ஸ் சொல்லுவோம். அது திடீர்னு ஒரு இன்ஃபெக்ஷன்னால வர்றது. இந்த இன்ஃபெக்ஷனை ட்ரீட் பண்ணோம்னா அது சரியாயிரும். ஒரு சில டைம் கிரானிக் கொலைட்டிஸ்ன்னு வரும், அதாவது அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் அல்லது கிரான்ஸ் கொலைட்டிஸ்ங்கிற டைப்ஸ் மாதிரி. அதுக்கு ஒரு 6 மாசமோ இல்ல 1 வருஷமோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்க வேண்டியது வரலாம். அடுத்த ரீசன் ப்ளீடிங் என்னன்னு பாத்தீங்கன்னா கொலானிக் பாலிப்ஸ், அதாவது கோலான்ல வளரக்கூடிய சாதாரண சத வளர்ச்சி. அந்த மாதிரி பாலிப்ஸ் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா அந்த பாலிப்ஸ் கொலனோஸ்கோபி மூலமாவே அதை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். லீஸ்ட் காமன் காஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோலான் அண்ட் ரெக்டல் கேன்சர். அந்த மாதிரி கொலனோஸ்கோபி பண்ணும்போது ஒரு சில டைம்
சத வளர்ச்சி கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி தெரியும். கேன்சருக்கு உண்டான அறிகுறி இருக்கிற மாதிரி தெரியலாம். ஃபர்தர் கேன்சருக்கு உண்டான ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ஸ் லைக் பெட் சிடி அல்லது சிடி ஸ்கேன் அந்த மாதிரி ஸ்டேஜிங் பண்ணக்கூடிய இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் வந்து ஐதர் இட் வில் பி சர்ஜரி, ரேடியேஷன் தெரப்பி ஆர் கீமோதெரப்பி ஆர் a combination of the three. ரத்தம் வந்ததையும் அது கேன்சரா அப்படிங்கிற பயம் ரொம்பவே அதிகமா இருக்கு எல்லாத்துக்கும். அதனாலதான் வந்து டாக்டர் அணுகிறதுல ஒரு பயம் ஏற்படுது. அந்த மாதிரி கிடையாது. மோர் தேன் 90% ஆஃப் த டைம் சிம்பிளான ரீசன்ஸ் தான் இருக்கு. கேன்சர் டிடெக்ட் பண்றது லெஸ் தேன் 10% தான். ஆனால் அந்த ரத்தம் வந்ததுக்கு அப்புறம் அதை டிடெக்ட் பண்றதுல டிலே இருக்கக்கூடாது. அதனாலதான் உங்களுக்கு அட்வைஸ் பண்றோம். இந்த மாதிரி ரத்தம் பார்த்தீங்கன்னாலே இம்மீடியட்டா டாக்டர் அணுகி டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது.